ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க நம்ம சோம்பேறி சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கேன். நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். தக்காளி, மல்லித்தலை கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சிக்கன் 65 மசாலா கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். கலர் கொடுக்கும், டேஸ்ட்டாக இருக்குமா. 2 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். ஏன்னா சிக்கன் வந்து கொஞ்சம் நல்லா வேகும். 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் பிணைஞ்சு பத்து 15 நிமிஷம் ஊறினோன்னு நம்ம குக் பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம குக் பண்ணலாம். சிக்கன் நல்லா ஊறிடுச்சு, சட்டி நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சோண்டு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து சிக்கனை போட்டுருவோம். நல்லா மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி கிளறி விட்டுக்கலாம். அதுலேயே எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்தீங்களா சிக்கன்லேயே. தக்காளியில் உள்ளது, வெங்காயம் எல்லாத்துலேயும் உள்ள தண்ணி வந்து சிக்கன் நல்லா இதாக இருக்குது. கொஞ்சம் வேகட்டும். நல்லா பிசைஞ்சுன்னு சொல்லி கிண்டிட்டு அந்த சிக்கன் இருக்கிற தண்ணியிலே வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வேகட்டும். கிளறி விட்டுக்கலாம். அப்போ மூடி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்துருச்சு சிக்கன். தண்ணி நல்லா வற்றிருச்சு. அந்த சிக்கன் உள்ள தண்ணியெல்லாம் மல்லித்தலை போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா கலக்கிக்கலாம். இங்கே சப்பாத்தி வச்சு சாப்பிட பார்க்கலாம். சிக்கன் சோம்பேறி சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நம்ம தயிர் போட்டிருக்கிறங்காட்டிக்கு சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து சோம்பேறி சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க.